தேவையான உப்பு, 4 மிளகாய், ஒரு சின்ன டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் பண்ணி வச்சுருக்கோம். இதை கலக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை பூஞ்சிடலாம், புளிஞ்சிட்டு கலந்துக்கலாம். நம்ம இதை வந்து எல்லாம் கலந்து பூசிட்டோம். இப்போ 1 hour ஊற வைக்கலாம்ப்பா. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுக்கலாம். சட்டி காஞ்சிடுது. 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து தட்டி இடித்து போட்டதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் தான் மேலே இருக்கேன்னு ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நம்ம ரோஸ்ட் பண்ண பிறகு நல்லாயிருக்கும். மூடி போட்டு சிம்மில் வச்சிடுறோம்ப்பா. ஒரு பக்கம் வெந்திருக்கு. நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து போயிடும். இது கொஞ்சம் நல்ல பெரிய பீஸு, திக்கு பீஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து 10 நிமிஷம் வேக வைக்கிறோம். இப்போ 2 முறை திருப்பி போட்டிருக்கேன். 3 நிமிஷம். இப்போ இன்னும் ஒரு 4 நிமிஷம் அப்படியே வேகட்டும்ப்பா. நம்ம மறுபடியும் மூடி போட்டுடலாம். கடைசியாக 1 நிமிஷத்துக்கு மூடி இல்லாமல் எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆச்சுப்பா. இப்போ எடுத்துடலாம். நம்ம நல்லா வெந்து போச்சு. நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோம்னா தான் தீயாமல் வரும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சிம்மிலேயே வைங்க. நம்ம வந்து நார்மலாக மிளகாய் தூள் போடுவோம். இது வந்து மிளகாவை பொடி பண்ணி போட்டிருக்கேன். தித்திரியாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.